இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேலை இலக்கு வைத்து 100க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. எவ்வாறெனினும் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் படைகளின் பிரதானி முகமது பஹேரி, புரட்சிகர பாதுகாப்பு படைப்பிரிவின் பிரதானி உசைன் சலாமி மற்றும் விஞ்ஞானிகள் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் மக்கள் கூட்டம் அதிகமுள்ள பகுதியை இலக்கு வைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் சிறுவர்கள் உள்ளிட்ட சாமானிய மக்களும் இதில் உயிரிழந்திருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. தனது பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருந்தமையினால் இத்தாக்குதலை நடாத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத அபிவிருத்தியை தடுப்பதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் அணு ஆயுத நிலையம், பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பை முன்னெடுக்கும் இடம் மற்றும் ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை இலக்கு வைத்து இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலோடு அமெரிக்கா தொடர்பு பெற்றிருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு முன்வைத்தாலும் அந்த தாக்குதல் குறித்து தனக்கு எந்த தகவலும் தெரியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் ராஜதந்திர தீர்வுக்கு முன்வருமாறு டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதி நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இத்தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க உளவு பிரிவு ஜனாதிபதி ட்ரம்பை அறிவுறுத்தியதாக தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல் இத்தாக்குதல் ஒருதலைபட்சமானது என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலுடன் தமக்கு தொடர்பில்லை என்பதோடு தாம் முன்னுரிமை அளிப்பது வளையத்தின் அமெரிக்க ராணுவத்தின் பாதுகாப்பு தொடர்பிலேயே என அவர் குறிப்பிட்டார். எவ்வாறெனினும் அணு ஆயுத இணக்கப்பாட்டுக்காக ஈரானுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தையின் 6ஆம் சுற்று பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் இடம்பெறும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. தெஹ்ரானுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்திற்காக டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியை இத்தாக்குதல் சிக்கலுக்குள்ளாக்கியுள்ளதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். டெல் அவீவ் விமான நிலையம் மற்றும் இஸ்ரேல் வான் எல்லை என்பன மீள் அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கு வளையத்தில் அமைதியற்ற நிலைமை அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியன தமது வான் எல்லைகளை மூடியுள்ளதோடு விமான வழித்தடத்தை மாற்றி ஐரோப்பா மற்றும் ஆசியாவுடன் விமான போக்குவரத்துகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அநேக விமான போக்குவரத்துகள் நீண்ட பயணமாக மாறியுள்ளன. வளையத்தின் பல நாடுகள் தமது வான் எல்லையை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளன. அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து இஸ்ரேல் மக்கள் குடிநீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யும் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதை சர்வதேச செய்திகள் வெளிப்படுத்தியுள்ளன. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யுத்த நிலைமைகளுக்கு முன்னர் தயார்படுத்தலுக்காக கொள்வனவில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இஸ்ரேலில் தங்கியுள்ள இலங்கையர்களுக்கு தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். எதிரிகளால் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பாதுகாப்பு அரண்களுக்கு மத்தியிலேயே தங்கியிருக்குமாறு அவர் இலங்கையர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். குடிநீர் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை தம்வசம் வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் தாம் பயன்படுத்துகின்ற மருந்தை பாதுகாப்பாக மற்றும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களில் வைத்துக் கொள்ளுமாறும் தூதுவர் அறிவுறுத்தியுள்ளார். அவசர நிலைமைகளின் போது ஆம்புலன்ஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்பதோடு தூதரக அதிகாரிகளை 24 மணி நேரமும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியும் என நிமல் பண்டார தெரிவித்தார். டெல் அவீவ் வரை வருகை தருவதற்கு விமானம் இல்லை என்பதனால் கொழும்பிலிருந்து இஸ்ரேல் வரை வருகை தந்து கொண்டிருந்த இலங்கை பெண்கள் மூவர் துபாய் விமான நிலையத்தில் தங்கியிருப்பதோடு துபாயில் உள்ள இலங்கை கன்சூலர் காரியாலயம் அவர்களோடு தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த யுத்த நிலைமைகள் காரணமாக லண்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்காக பயணிக்கும் விமானங்களை வேறு விமான மார்க்கங்களூடாக பயணிக்க செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மாற்றங்களுக்கு உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறு இலங்கை விமான சேவை கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 அல்லது 0117771979 அல்லது 0744441979 அல்லது சுற்றுலா சேவை பிரமுகர்களை அழைக்குமாறு இலங்கை விமான சேவை மக்களை அறிவுறுத்தியுள்ளது.